குரு வந்துட்டு அவருக்கு ஒரு விசேஷ பார்வை இருக்கு. அவர் வந்து 5வது வீட்டை பார்க்குறாரு, 7வது வீட்டை பார்ப்பாரு, 9வது வீட்டை பார்ப்பாரு. ஒரு சர வீடும், ஒரு ஸ்திர வீடும், ஒரு உபய வீடும் பார்ப்பாரு. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது அதே மாதிரி ஓவர் ஒளி பொருந்திய கிரகம் 2வது வீட்டில் இருக்கும்போது குடும்பத்துல சில பிரச்சனைகள், தனத்தின் மூலியமாகவும் பிரச்சனைகள். ஏன்னா குடும்பத்துல லக்னத்துல இருக்கிற குரு வந்து அவர் ரொம்ப இன்னோசென்ட்டா இருப்பாரு. அவர் வரவங்க போறவங்க எல்லாம் அவரை ஏமாத்திடுவாங்க. கண்டிப்பா. ஆனா இந்த குரு 2வது இடத்துல இருக்கும்போது அவங்க வந்துட்டு வாக்கு நாணயம், வாக்கு சுத்தம் இருக்கதான் செய்யுது. பட் இதனாலையும் பிரச்சனையா இருக்கும். ஏன்னா தேவையில்லாத இடத்துல வாக்குக்காக வந்துட்டு ஏமாந்து போறதும் இருக்கு. ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. அவங்க யார வேணா நம்பிடுவாங்க. யார வேணா அவங்களுடைய நல்ல மனசை வந்துட்டு அவங்க ஏமாத்திடுவாங்க. அவங்களுக்கு சாதகமாக பயன்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான். 8வது வீடு இருக்கும்போது அந்த சுழற்சியில வந்துட்டு ஒரு நிலையற்ற தன்மையை வந்து கொடுத்தது. ஒரு 5 வருஷம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க நல்லா இருக்காங்கன்னு நினைக்கும் போது ஒரு சின்ன சறுக்கல்கள் இருக்கதான் செய்யுது. 5வது இடத்தில் குரு இருக்கும்போது குழந்தை தடைகள் நம்ம பார்க்குறோம். சில சமயத்துல அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை கொடுக்குறவரே குரு தான். ஆனா 5வது இடத்துல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும்போது குரு 12ல் இருக்கிறது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம்தான். நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயம் தான். தொலைதூர பயணத்தால அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது. ஃபாரின்ல செட்டில் ஆகுறவங்களை இங்கே தான் பார்க்குறோம். அங்கே வெளிநாட்டில் மேன்மையிலேருந்து கிடைக்கதான் செய்வேன். 10ல் குரு நெகட்டிவ் வந்துட்டு கண்டிப்பா அவங்களுக்கு வந்துட்டு வேலையில வந்துட்டு வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி ஈகம் சேனல் மூலியமா அவங்க சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ ரேகா மேடம் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம் மணிகண்டன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கடந்த எபிசோட்ல எல்லாம் சூப்பரான வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய எபிசோட் பாத்தீங்கன்னா குரு. ஸோ குரு அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய விஷயம்னா குரு மாதிரி ஒரு பெரிய நல்லவர் இல்லப்பா. குரு 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 மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கிரகமே இல்லை. அவர் எங்க உட்கார்ந்தாலும் நல்ல இடத்துல உட்கார்ந்தா எந்த பாவத்துல உட்கார்ந்தாலும் அந்த அந்த பாவத்தை வந்து வலிமைப்படுத்திடுவார் அப்படிம்பாங்க. இனி என்ன சொல்லுவாங்கன்னா பார்வை வந்து ரொம்ப குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி குரு பகவானை நிறைய பேர் வந்து நல்லவரே சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த வகையில் உண்மை? அதே மாதிரி குருவை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க சொன்னது பாதி உண்மைதான். குரு நல்லவர் தான். குரு பார்வை வந்து கோடி நன்மைகள் கொடுக்குன்றது அது உண்மைதான். அதுல ஒண்ணும் பிரச்சனை. குரு வந்துட்டு அவருக்கு ஒரு விசேஷ பார்வை இருக்கு. அவர் வந்து 5வது வீட்டை பார்க்குறாரு, 7வது வீட்டை பார்ப்பாரு, 9வது வீட்டை பார்ப்பாரு. ஒரு சர வீடும், ஒரு ஸ்திர வீடும், ஒரு உபய வீடும் பார்ப்பாரு. சோ அது மாதிரி பார்க்கும்போது இந்த 3த்துல வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு அதை நல்லப்படுவார். குரு பார்வைக்கு வந்துட்டு உண்மையே விசேஷ பார்வை இருக்கு. அங்க இருக்கிற எந்த தோஷத்தையும் நிவர்த்தி பண்றதுக்கு குரு பார்வை இருக்கு. சில சமயம் குரு அமர்ந்த வீடு வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கிற அளவு நல்லது பண்றது இல்ல. சூப்பரா சொன்னீங்க மேம். இப்ப என்னன்னா இப்ப குருவை பத்தி நிறைய பேர் பாசிட்டிவா தான் சொல்லியிருக்காங்க. சோ அதுல நெகட்டிவ் தாட்ஸ் கன்ஃபார்ம் இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது லக்னத்துல இருக்கிற குரு என்ன மாதிரி நெகட்டிவ் தருவார்? லக்னத்துல இருக்கிற குரு வந்து அவர் ரொம்ப இன்னோசென்ட்டா இருப்பாரு. அவர் வரவங்க போறவங்க எல்லாம் அவரை ஏமாத்திடுவாங்க. சொல்லிடலாமா? கண்டிப்பா. அவர் கொஞ்சம் இழிச்சவாய். ஏன்னா அவர் ரொம்ப நல்ல இந்த இருக்கிற யுகத்துக்கு வந்துட்டு ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதும் இந்த சமுதாயத்துக்கு வந்து ஓரளவுக்கு சூதுவாது தெரிஞ்சது இருக்கணும். சோ குரு வந்து லக்னத்துல இருக்கும்போது ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதுனால அதனால ஏமாற்றப்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. சீக்கிரம் ஏமாற்றக்கூடிய அவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. அவங்க யார வேணா நம்பிடுவாங்க. யார வேணா அவங்களுடைய நல்ல மனசை வந்துட்டு அவங்க ஏமாத்திடுவாங்க. அவங்களுக்கு சாதகமாக பயன்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான். சூப்பர். அதே மாதிரி 2வது ஸ்தானத்தில் குரு. 2வது ஸ்தானத்தில் குரு வந்து இது நெகட்டிவா நம்ம பார்க்கும்போது ஓவர் ஒளி பொருந்திய கிரகம் 2ல இருக்கும்போது சம்டைம்ஸ் 2வது வீடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா கல்யாண தடைகள் இருக்குது. சில பேருக்கு கல்யாண தடைகள் நம்ம பார்க்கதான் செய்யும். அதே மாதிரி ஓவர் ஒளி பொருந்திய கிரகம் 2வது வீட்டுல இருக்கும்போது குடும்பத்துல சில பிரச்சனைகள், தனத்தின் மூலியமாகவும் பிரச்சனைகள். ஏன்னா குடும்பத்துல பிரச்சனைனாவே தனத்தின் மூலியமா வர பிரச்சனைகளை குடும்பத்துல வர பிரச்சனைகள் நம்ம குரு வந்து 2வது. ஆனா இந்த குரு 2வது இடத்துல இருக்கும்போது அவங்க வந்துட்டு வாக்கு நாணயம், வாக்கு சுத்தம் இருக்கதான் செய்யுது. பட் இதனாலையும் பிரச்சனையா இருக்கும். ஏன்னா தேவையில்லாத இடத்துல வாக்குக்காக வந்துட்டு
ஏமாந்து போறதும் இருக்கு. நான் வாக்கு குடுத்துட்டேன். அந்த வாக்குக்காக நான் வாக்க காப்பாத்தணுன்றதுக்காக சில சமயத்துல தன விரயங்கள் இருக்கதான் செய்யுது. இது ஒரு நெகட்டிவ். இது பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. பட் ஒரு குடும்பம்னு வரும்போது பாத்தீங்கன்னா, இது ஒரு நெகட்டிவா நம்ம அடுத்து 3ஆம் இடத்தில் குரு. 3வது இடத்தில் குரு வந்து இருக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த நெகட்டிவ் வந்துட்டு ஒண்ணும் இல்ல. ஓவர் கான்டெக்ஸ்ட் நல்ல கான்டெக்ஸ்ட் தான் உங்களுக்கு கிடைக்க போது. அதுல வந்துட்டு இத வந்துட்டு எப்பவுமே அவங்க வந்து வேலை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அவங்க ஒரு சுறுசுறுப்பா தான் இருப்பாங்க. அந்த 3வது இடமே வந்துட்டு ஒரு நல்ல கிரகம், ஒளி பொருந்திய கிரகம் இருந்தபோது, அது ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கணும். இங்க நெகட்டிவ் வந்து பலன் வந்துட்டு ரொம்ப கம்மியா தான் நான் மத்த இடத்துல சொல்ல விட இது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சில சமயத்தில் நெகட்டிவா இருக்கிற குரு வந்துட்டு இளைய சகோதரர்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனைகள கிரியேட் பண்ணுது. ஏன்னா, இவங்க சொல்றத அவங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்றாங்க. ம். ஸோ, அந்த அவங்களுக்கான ஒற்றுமைகள்ல வந்து சில குறைபாடுகள் நம்ம வந்து பார்க்கிறதா இருக்கு. குரு வந்து 3வதில் நெக் அ இது வந்து பாபத்துவமா இருக்கும்போது. இப்ப குரு அங்க இருக்கும்போது அத நம்ம பார்க்கலாம். சூப்பர்மா. அடுத்து 4ஆம் ஸ்தானத்தில் குரு. 4வது ஸ்தானத்தில் குரு படிப்பு ஸ்தானத்துல இருக்கும்போது நல்ல படிப்பு குடுக்குறாரு. அவங்க கேள்வி ஞானத்துல நல்லா இருக்காங்க. ஆனா அது என்னன்னா, அது உயிர் உறவுகள் வந்து பார்க்கும்போது, சில சமயத்துல வந்துட்டு அவங்க அம்மாவோட வந்து சில சில கருத்து வேற்றுமைகள நம்ம பார்க்குறோம். மேபி அவங்க வந்து அம்மா வந்து ரொம்ப பாசமா தான் இருப்பாங்க. பட் இவங்களுக்கு வந்துட்டு அவங்க கிட்ட வந்துட்டு ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணுன்ற மாரி ஒரு ஒரு மனநிலை வந்துருது. இது வந்து தனித்த குருவ பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். இதோட வேற கிரகங்கள் கன்ஜங்ஷன் சேர்ந்தா சம்பந்தப்பட்டப்பன்னா இருந்துச்சுன்னா பலன்கள் மாறும். பலன்கள் மாறுபடும். இது வந்து தனிப்பட்ட முறையில் பாபத்துவம்னு சொல்றத விட இதோட நெகட்டிவ் ம். ஒரு வீட்ல இருக்கும்போது ஒரு நெகட்டிவான ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம பார்க்கும்போது இது மாரி ஒரு பலன பார்க்கலாம். 5வது இடத்தில் குரு இருக்கும்போது, குழந்தை தடைகள் நம்ம பார்க்கிறோம். சில சமயத்துல அ அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை குடுக்குறவரே குரு தான். ஆனா 5வது இடத்துல அவர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும்போது வந்துட்டு என்ன பாகுன்னா, குழந்தையோட டிலே ஆயிட்டு குழந்தை பொறக்கிறது வந்து ம். நம்ம பார்க்கிறோம். குழந்தை தடை இல்லை. குழந்தை வந்துட்டு தாமதம். தாமதம் வந்து எல்லாத்தையும் இவரு குரு வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் தான் சில இடத்துல உட்கார எடுக்கும்போது கொஞ்சம் தாமதப்படுத்தி தான் குடுக்குறாரு. ஸோ குழந்தைகளையும் தாமதப்படுத்தி தான் குடுக்குறாரு. ஆ குரு வந்து 6வது வீட்ல இருக்கும்போது 6ல் குரு ஒளி பொருந்திய கிரகம் தான். எதிரிகளை நல்லா உருவாக்கி குடுத்துருவாரு. இவரு வந்து எதிரிகளை வெற்றி கொள்வாருன்றது சமயத்துல, மேலும் மேலும் எதிரிகளை உருவாக்குறது வந்து குருக்கு நிகர் குருவே தான். ஸோ அது மாரி விஷயத்துல நம்ம இத நெகட்டிவாவா பார்த்துக்கலாம். பட் பிகாஸ் வந்துட்டு இவங்க குரு வந்துட்டு குரு ஸ்தானத்துல இருப்பாங்க. அங்க வேலையில வந்துட்டு அவங்களுடைய மேலதிகாரிகள், அவங்க அவங்க குரு ஸ்தானத்துல இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் இடைஞ்சல் குடுக்கறத வந்து நம்ம பார்க்க அது இடைஞ்சல்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல குருவோட ஓவர் பவர்னால அந்த இடைஞ்சல்கள் வரதான் செய்யும். அ கருத்து கருத்து வேற்றுமைகள தான் நம்ம இங்க நெறைய கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் இல்லையா? கண்டிப்பா உண்டாகும். 7ல் 7ல் குரு வந்துட்டு ஒரு நல்ல தனித்த குரு 7ல் இருக்கும்போது, ஆ அவங்களுடைய கல்யாண லைஃப்ல வந்துட்டு சில கருத்து வேறுபாடுகள் நம்ம பார்க்க தான் செய்றோம். ஒரு அந்யோன்யம் வந்து கொஞ்சம் மட்டுப்பட்டு தான் இருக்கு. அந்த 7ல் குரு இருக்கிறவங்களுக்கு. மத்தபடி அது ஒரு ஒரு நெகட்டிவான விஷயம் வந்துட்டு இந்த எஸ்பெஷலி அம் எனக்கே எல்லாம் தெரியுன்ற ஒரு மனப்போக்கும் வந்துட்டு ஒரு குடும்பத்தில் வந்துட்டு நம்மளுக்கு வர பார்ட்னருக்கு வந்துட்டு அவ்வளோ ஒண்ணும் பிடிக்கிறது கிடையாது. எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு மட்டும் தான் தெரியணும்போது, அவங்களுக்கு வந்துட்டு அந்த வேற்றுமையில வந்து கொஞ்சம் அ ரிஃப்ட் வரதான் செய்யுது. அவங்க 2 பேருக்கும் இருக்கிற வேறுபாடுகள் இருக்கதான் செய்யுது. 8ல் குரு. 8ல் குரு இது நெகட்டிவான வீடு. நெகட்டிவான வீட்ல நெகட்டிவ் இருக்கும்போது, அது பாசிட்டிவா தான் நம்ம சொல்ல முடியும். 8ல் குரு இருக்கும்போது நம்ம வி ஆர் சீயிங் இந்த லாட்டரி யோகம்ல 8ல இருக்கிறவங்களுக்கு நல்லா பார்க்கலாம். அது 8ல இருக்கிறவங்க வந்துட்டு ரொம்ப டீப் திங்கிங்கா 8ல இருக்கும்போது அவங்க ரொம்ப எல்லாமே அவங்க ரிசர்ச் மைண்டா இருப்பாங்க. அது ஒரு சின்ன விஷயத்த கூட தே வாண்ட் டூ கோ இன்டூ டீப். அந்த மாரி விஷயத்துல வந்துட்டு இந்த 8ல் இருக்கிற குரு வந்துட்டு ஓரளவுக்கு நல்லது தான் பண்ணுவாரு. அந்த இருக்கிற இடத்த கெடுக்க மாட்டாரு. ஆனா என்னன்னா 8வது வீடு இருக்கும்போது, அந்த சுழற்சியில வந்துட்டு ஒரு நிலையற்ற தன்மைய வந்து குடுத்தது. ஒரு 5 வருஷம் நல்லா இருந்துச்சுன்னா, அவங்க நல்லா இருக்காங்கன்னு நினைக்கும்போது, ஒரு சின்ன சறுக்கல்கள் இருக்கதான் செய்யுது. அந்த சறுக்கல்கள் இருக்கும்போது மறுபடியும் அவங்களுடைய அந்த வட்டம் சகட யோகத்துக்கான ஒரு பாதைய வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஃபுல்லா எடுத்துக்க முடியாது இதுக்கு சகட யோகம் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஒரு சக்கர மாரி ஒரு லைஃப வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து பார்க்கலாம். இது வந்து ரொம்ப நெகட்டிவான ஆஸ்பெக்ட்ஸ் தான். பட் பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்ஸ் வந்துட்டு திடீர் அதிர்ஷ்டத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிற ஒரு வீடா தான் 8வது வீட்ட நம்ம 9ல் பார்க்கிறோம். குரு. 9ல் குரு ஆ சம் சில சமயத்துல வந்துட்டு தந்தையோட வேற்றுமைகள நம்ம பார்க்கிறோம். கருத்து வேறுபாடுகள் வரும். கருத்து வேறுபாடுகள் இருக்கு. இது நெகட்டிவா இருக்கிற தனித்த குரு
இருக்கும்போது தந்தைக்கு முன்னால வந்து தந்தைக்கு மீறிய செயல்கள், ஏன்னா தந்தை என்ன தந்தையோட எனக்கு தெரியுன்ற ஒரு அகங்காரமும் சில சமயத்துல வரதான் செய்யுது. இது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்ல தான், பட் மோர் பாசிட்டிவ் இன் 9th ஹவுஸ். குரு அங்க இருக்கிறது வந்துட்டு நல்லா இருக்கு. இது நெகட்டிவ்ல ஒரு தந்தையோட கருத்து வேற்றுப்பாடுகள், இல்ல சிறு உ இந்த பயணத்த போது சிறு தடைகள் வந்துட்டு கொஞ்சம் பார்க்குறோம். தடைகள் தான் படுறோமே தவிர, மத்தபடி வந்து கொஞ்சம் பாசிட்டிவான இடம் தான். 10ல் குரு நெகட்டிவ் வந்துட்டு, கண்டிப்பா அவங்களுக்கு வந்துட்டு வேலையில வந்துட்டு ஒரு நிரந்தர நிலையற்ற, ஒரு மனசு திருப்தியற்ற வேலை வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதே இல்ல. தனித்த குரு 10ல வந்து இருக்கும்போது, அந்த வேலையால அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்து எப்பவுமே கிடைக்கிறது இல்ல. அந்த இடத்துல வந்து குரு வந்து யாரோ ஒரு கிரகத்தோட சம்மந்தப்பட்டம் இருந்தா ஒரு நல்லது. இல்ல தனியா இருக்காருன்னா, அது கொஞ்சம் நல்ல இடையில ஒரு வேலையினால ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கிறது இல்ல. 11ல் குரு இது வந்து ஒரு பாசிட்டிவா தான் நம்ம குடுக்க முடியும். ரொம்ப நெகட்டிவா குடுக்க முடியல. ஆனா 11ல் குரு ரொம்ப வலிமையா இருந்துச்சுன்னா, சம்டைம்ஸ் வந்துட்டு 2வது மேரேஜ் வந்துட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா 11ல வந்துட்டு எப்பவுமே ஸ்ட்ராங்கான கிரகங்கள் இருக்கக்கூடாது. ரொம்ப ஒ பலப்பட்ட கிரகம் 11வது வீட்ல இருக்கும்போது, அ ஈஸியா வந்துட்டு அந்த குடும்பம் வந்து உடைப்பட்டு 2வது திருமணத்துக்கான வழிவகைகளை செய்ய தான் செய்யுது. 12ல் குரு நல்ல இடம் தான். 12ல் குரு நம்ம நெகட்டிவா ஒண்ணுல. ஒண்ணு நோய் நொடிகள் இருக்கும்போது, ஈஸியா இவங்களுக்கு வந்து சுகர், இது மாரி வந்துட்டு இந்த கொழுப்பு கட்டிகள் அது மாரி விஷயத்துல வந்து குரு அங்க இருக்கும்போது ஈஸியா வந்து பண்ணிர்றாரு. பட் தொலைதூர பயணம், ஃபாரின் டிராவல்னால அதனால ஒரு பாசிட்டிவ் தான் இருக்கு. இங்க நெகட்டிவ், ஏன்னா எப்பவுமே நம்ம இது பாசிட்டிவான கிரகம். நெகட்டிவா பார்க்கும்போது, இந்த நெகட்டிவ் வீட்ல இருக்கும்போது இட் கிவ்ஸ் பாசிட்டிவ் ரிசல்ட் தான். அதனால குரு 12ல் இருக்கிறது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் தான். நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்ல இருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயம் தான். தொலைதூர பயணத்தால அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது. ஃபாரின்ல செட்டில் ஆகுறவங்கள இங்க தான் பார்க்குறோம். அங்க வெளிநாட்டுல மேன்மைகள் வந்து இங்க கிடைக்க தான் செய்யுது. சூப்பர் மேம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். ஏன்னா அற்புதமா சொன்னீங்க. ஏன்னா நெறைய பேரு பாசிட்டிவான விஷயம் சொல்லியிருக்கோம். ஸோ அதுல இருக்கிற நெகட்டிவான விஷயம் என்னதுன்னு சொன்னதில்ல. ஸோ அத ரொம்ப அற்புதமா டீகோட் பண்ணி குடுத்தீங்க. அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாங்க மேம். நேயர்களே இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாரி இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி. வணக்கம். வணக்கம். நன்றி. நன்றி.